வெல்கம் ஆல் MDS ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பியாண்ட் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் a clear overview of MEP systems. ஒரு பில்டிங்கில் உள்ள ஓவரால் MEP சர்வீசஸ், அப்புறம் அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெக்கானிக்கல், ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல், அப்புறம் ப்ளம்பிங்கில் ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை, ஃபயர் ஃபைட்டிங்கில் என்னென்ன மேஜர் திங்ஸ் வந்து நோட் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக நம்ம மாடலிங்கில் என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு MEPயில் பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். இப்போது மெக்கானிக்கல் வந்து ஒரு பில்டிங்கோட கீயை எப்படி சொல்லுவாங்கன்னா, மெக்கானிக்கல் வந்து ஒரு பில்டிங்கோட லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் வந்து பில்டிங்கோட நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் வந்து பில்டிங்கோட பிளட் வெசல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது HVAC பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் அண்ட் கூலிங் நடக்கும், வென்டிலேஷன் நடக்கும், ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இப்போது ஹீட்டிங் அண்ட் கூலிங் வந்து எது மூலயமா நம்ம அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சில்லர்ஸ், பாய்லர்ஸ், அப்புறம் ஏர் கண்டிஷனர்ஸு, AHU, FCU, இது மூலயமா நம்ம ஒரு சோர்ஸ் ஏரியாவை ஹீட்டிங்கோ கூலிங்கோ நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் வென்டிலேஷன் இங்கே ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் ஒரு 20 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மோர் தென் 8 hours ஒரு இடத்துலையே இருக்காங்க. அங்கே வெளில எக்ஸ்டர்னல் ஏர் எதுவுமே உள்ளே வரல, உள்ளே உள்ள யாரும் வெளில எவாக்குவேட் ஆகலை. அப்படின்னும்போது அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான வென்டிலேஷன் கொடுக்கணும். மீன்ஸ் அட்மாஸ்பியரிக்கில் உள்ள ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம உள்ற சென்ட் பண்ணுவோம். சோர்ஸ் ஏரியா எங்கே நம்ம கூலிங் கொடுக்குறோமோ அந்த இடத்துல சென்ட் பண்ணுவோம். இது ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, ரிப்பீட்டடாக அவங்க இன்ஹேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போக ஆரம்பிக்கும்போது கார்பன் மோனாக்சைடாக மாறிடும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகாது, அவங்களுக்கு அந்த ஏரோட பியூரிட்டி இருக்காது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெளியில் உள்ள ஏரை ரீசர்க்குலேட் பண்ணி சப்ளை ஏராக நம்ம கொடுப்போம். இப்போது ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எது யூஸ் பண்ணி ஏர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னா, லைக் டக்ட்டு, ஃபேன்ஸு, அப்புறம் ஏர் டெர்மினல்ஸு, சப்ளை கிரில், ரிட்டன் கிரில், அப்புறம் டிஃப்யூசர்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம HVACயை ரன் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளை, லைட்டிங், பேக்கப் சிஸ்டம்ஸு, லோ கரண்ட் சிஸ்டம்ஸு, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்கும். பவர் சப்ளையில் வந்து டேரெக்டாக நமக்கு மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, சப்மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா தான் நமக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்கும். லைட்டிங்கில் வந்து இன்டோர், அவுட்டோர் எமர்ஜென்சி லைட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக்கப் சிஸ்டம்ஸில் வந்து இன்கேஸ் பவர் சப்ளை கட் ஆகிடுச்சு அப்படின்போது ஜென்ரேட்டர்ஸ் இல்லாட்டி UPS சிஸ்டம்ஸ் மூலயமா நமக்கு பேக்கப் எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைக்கும். லோ கரண்ட் சிஸ்டம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, ஃபயர் அலாரம்ஸு, CCTV, டேட்டா நெட்ஒர்க்ஸு, அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து லோ கரண்ட் சிஸ்டமில் ரன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளம்பிங்கில் வந்து இப்போ நம்ம மாடலராக இருக்கோம் அப்படின்னா, ப்ளம்பிங் மாடலராக இருக்கும் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும், வாட்டர் சப்ளை அப்புறம் ட்ரைனேஜ். இப்போ வாட்டர் சப்ளையில் மேஜரான திங்ஸ் எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, அண்டர் கிரவுண்டு டேங்க்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஓவர் ஹெட் டேங்க்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் ஹீட்டரு, ஹாட் வாட்டர் சப்ளை, அப்புறம் கோல்ட் வாட்டர் சப்ளை, அது மாதிரி மேஜர் திங்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். ட்ரைனேஜ் பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜில் நிறைய டைப் ஆஃப் பைப்ஸ் இருக்கும். அதோட டைப்ஸு, அதோட பர்பஸ் என்னென்னு பார்ப்போம். ட்ரைனேஜ் பைப்பு இல்லாட்டி சாயில் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எடுப்போம்னா, கிளாசட்டு, அப்புறம் யூரினல்ஸ் ஏரியா, அதுலேருந்து வர வேஸ்டேஜெல்லாம் வந்து சாயில் பைப் மூலயமா கலெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளோர்லேருந்து கலெக்ட் பண்ணி இது 2 below போகும். நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்களோ அதுலேருந்து 2 below போய் முனிசிபாலிட்டி ட்ரைனேஜ் டேங்கில் போய் கனெக்ட் ஆகிடும். வேஸ்ட் பைப் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற சிங்க்கு, அப்புறம் ஷவர் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணிட்டு கீழே வர போகும்போது அங்கே ஒரு நம்ம ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண சிங்க் வாட்டர் வந்து அதில் ஒரு யூட்ராப் போட்டு அதுவும் ட்ராப் ஆகும். அதையும் கனெக்ட் பண்ணி கீழே உள்ள அந்த ஃப்ளோ ட்ரெயினையும் கனெக்ட் பண்ணி
2 பிலோ ஆஃப் த ஃப்ளோர் வந்து போகும். ஸோ இது இது என்ன டைப் ஆஃப் பைப்னா வேஸ்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. ரெயின் வாட்டர் பைப் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்போது ஒரு பில்டிங்கில் தண்ணி வந்து தேங்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ரெயின் வாட்டர் ட்ரெயின் இருக்கும். அந்த அந்த ட்ரெயின் மூலயமா ரெயின் வாட்டர் பைப்பு கனெக்ட் ஆகி 2 பிலோ போகும். அதை மேபி அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை கார்ப்பரேஷனோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. வெண்ட் பைப் பொறுத்த வரைக்கும் வெண்ட் பைப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜ் பைப் இல்லாட்டி சாயில் பைப்புன்னு சொன்னால, இந்த சாயில் பைப்பு வேஸ்ட் பைப்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் ஸ்மெல் அடிக்கும். இப்போது கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற சிங்கில் நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை சமைச்சது யூஸ் பண்ணி அதில் கொட்டிடுவோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த பைப் கீழேருந்து உள்ள பைப்லேருந்து ஒரு நமக்கு ஸ்மெல் அடிக்கும். அப்போ அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னா, வேஸ்ட் பைப்போட ஹையஸ்ட்டு ஸ்லோப் எங்கே இருக்கோ அதுலேருந்தும் சாயில் பைப்போட ஹையஸ்ட்டு ஸ்லோப் எங்கே இருக்கோ அதுலேருந்தும் நம்ம வெண்ட் பைப் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த நான் சொன்ன பைப் ரெயின் வாட்டர் பைப் வரைக்கும் சொன்னது எல்லாமே 2 பிலோ போகும். ஆனால் வெண்ட் பைப் மட்டும் ஒரு ஃப்ளோர்லேருந்து கனெக்ட் ஆகி ஷாஃப்ட் மூலயமா டு எபோவ் பில்டிங் டாப் ஆஃப் த பில்டிங்க்கு போய் விட்டுருவாங்க. அப்போ நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அது டேரெக்டாக எடுத்து டு எபோவ் போயிடும், பில்டிங்கோட டாப்புக்கு போயிடும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் பைப்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டிங்குள்ளே போகிறோம். ஃபயர் ஃபைட்டிங்கில் பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் மேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஹீட் தேவைப்படும், ஹீட் இல்லை டெம்பரேச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபியூயல், எரிபொருள் தேவை. எரிபொருளில் வந்து நெருப்பு ஏதோ வந்து எரிபொருளாக எடுத்துக்கணும் ஒரு பில்டிங்கில்னா, உடன் திங்ஸாக இருக்கலாம், ஏதாவது கிளாத்து, பெட்டு, காட்டன்ஸு, இது எல்லாமே வந்து நெருப்புக்கு வந்து ஃபியூயல் தான். ஸோ இது எவ்வளோ அதிகம் இருக்க இந்த ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஆக்சிஜன், நம்ம ஒரு ஃபயர் மேட் பண்ணுறதுக்கு இது மூணு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு ஃபயர் வந்து உருவாகும். இப்போ இந்த 3 இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஒன்று நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஃபயரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆகுது அப்படின்னா அதோட டெம்பரேச்சரை நம்ம ஒன்று ரெடியூஸ் பண்ணணும், இல்லாட்டி அதோட ஃபியூவல் வந்து பரப்ப விடக்கூடாது. ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பில்டிங்க்கு போகாது, நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகாது. ஸோ இதுதான் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் இன் அ பில்டிங். ஃபஸ்ட்டு லைஃப் சேஃப்டி ஆஃப் ஹியூமன்ஸ். நம்ம ஹியூமனை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன்ஸ். ஒரு பில்டிங் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் அது யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு டியூரபிலிட்டியாக இருக்காது, அந்த பில்டிங்கோட தன்மை வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு அசெட்டு. ஒரு பில்டிங்கில் நிறைய காஸ்ட்லியஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம எம்இபி சர்வீசஸ் ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ இது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக லாஸ் ஆகிரும் அந்த பில்டிங், அதை ரீயூஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங். இப்போ நம்ம அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் குறிப்பிட்ட டைமுக்கு அப்படின்னா இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸில் இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ்ன்னு இருக்கும். இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஒரு காரிடாரில் ஒரு ஸ்மோக் வந்து வந்துருச்சு. அப்போது ஒரு ஸ்மோக் டிடெக்டர் ஒன்று இருக்கும். ஸ்மோக் டிடெக்டர் வந்து என்ன சென்ஸ் பண்ணுன்னா, இந்த இடத்துல ஸ்மோக் இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துரும், இப்போ அலாரம் கொடுத்துரும். இந்த மாதிரி இங்கே ஸ்மோக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அலாரம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நியர்பை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எங்கே இருக்கோ அதை வச்சு அணைக்க பார்ப்பாங்க. இல்லை கண்ட்ரோல் ஆகலை, 57 டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போது ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஆக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்க்லர் டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் இதில் வந்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர், பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர், சைட் வால் ஸ்ப்ரிங்க்லர், கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர், இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னமோ ஒன்று தான், ஆனால் அதோட பர்பஸ் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்றத பொறுத்து இதோட டைப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில், ஹையஸ்ட்டு ட்ரூ சீலிங் இருக்கிற ஏரியாவில், அந்த மாதிரி இடத்துல அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் கொடுப்பாங்க.
பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர் வந்து சீலிங் இருக்கிற இடத்துல பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர் கொடுப்பாங்க. அது வந்து அதோட ஃபேஸ் வந்து டவுன் சைடு பார்த்து இருக்கும். அப்புறம் கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்சர் வியூ இருக்குது, ரொம்ப அத்தென்டிக்கான வியூ இருக்குது அந்த இடத்துல, நான் வந்து இந்த மாதிரி மெட்டல்லாம் நான் காமிக்க விரும்பலை அப்படிங்கும்போது அவங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் லைட்டிங்ஸ் மாதிரியே இது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர் இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் தான் இருக்க போகுது. மற்றபடி ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஸ்ப்ரிங்க்லரோட பார்ட்ஸ் என்னென்ன மேஜர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஃபிஸ் இருக்கும், த்ரெட் இருக்கும், ப்ளக் இருக்கும். ப்ளக்கு இல்லாட்டி அதை வந்து சீலுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்லரோட ஃப்ரேமு. கிளாஸ் பல்புக்குள்ளே வந்து என்ன இருக்கும்னா இது மெர்க்குரி இருக்கும். அப்புறம் டிஃப்ளெக்டர், இதில் தான் வந்து தண்ணி பட்டு ஒரு ஒரு சி டைப்பில் நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும், வாட்டர் ட்ராப் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது ஒர்க் ஆகுறது எப்படின்னா, இங்கே ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும். இது ஒர்க் ஆகுறது எப்படின்னா, இங்கே ஒரு ஃபயர் இருக்குது, டேரெக்டாக ஒரு 57 டிகிரி செல்சியஸ் இது அச்சீவ் ஆகிடுச்சுன்னு போது இது சென்ஸ் பண்ணி இந்த மெர்க்குரி வந்து பிளாஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள சீலுன்னு சொன்னல, அது வந்து இந்த மெர்க்குரியோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சீல் வந்து கீழே விழுந்துடும். அப்போ அங்கே ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரிங்க்லர் பைப்பு கொடுக்குற கனெக்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ப்ரெஷரில் இருக்கும். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த வாட்டர் கீழே இறங்கிடும். அப்போ கீழே இறங்கும்போது பம்ப் ரூமுக்கு கமெண்ட் போகும், இது மாதிரி இங்கே ஒரு ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பம்ப் ரூம் ஆன் ஆகி இந்த ப்ரெஷர் எவ்வளோ பார் ப்ரெஷரில் இருந்துச்சோ அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்க பார்க்கும். அப்போது இங்கே ஹையஸ்ட் ப்ரெஷரில் வாட்டர் ஸ்ப்ரே ஆக ஆரம்பிக்கும். இதோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ஹெட்டு மினிமம் 3 மீட்டர் கவரேஜ் கொடுக்கும். இங்கே இந்த சைட்லேருந்து 1.5 மீட்டர், இந்த சைட்லேருந்து 1.5 மீட்டரில் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி ஃப்ளோ கொடுக்கறதுனால, இங்கே ஒரு ஃபயர் இருக்குது, இப்படி ஒரு ஃப்ளோ கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல தான் ஃபியூயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இங்கே வாட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏரியாவை கவர் பண்ணிடும். அப்புறம் இந்த எரியிற இடத்துல உள்ள டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும். இது மூலயமா நம்ம ஃபயரை வந்து பரவாமல் தடுக்கலாம், இருக்கிற ஃபயரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங்க்லரோட பர்பஸு. இது பேஸ்ட் ஆன் டைப்ஸில் வேறு மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ளெக்டர்ன்றது வந்து இதுனா இங்கே சொல்லியிருந்தல, இந்த டிஃப்ளெக்டர் இது வந்து சைடு வால் ஸ்ப்ரிங்க்லரை பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி அமைப்பாக இருக்கும். பட் அதோட பர்பஸ் வந்து இதுதான் மெயின். இது ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ஹெட் வந்து 3 மீட்டர் கவரேஜ் கொடுக்கும். சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் வந்து மேக்ஸிமம் 4 மீட்டர் கொடுக்கும். சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியா, அப்புறம் பல்க் ஹெட் இருக்கிற ஏரியா, அங்கெல்லாம் வந்து சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பெட்ரூம் ஏரியாஸு அது மாதிரி இடத்துல நான் சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்துருக்கிறது என் ப்ராஜெக்டில் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸில் ஒரு பில்டிங்குள்ளே நம்ம இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறோம். அது ஸ்ப்ரிங்க்லர் பைப் மூலியமாகவோ, ஸ்ப்ரிங்க்லர் ஹெட்டு, அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மூலியமாக கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸில் ஒரு பில்டிங் அவுட் சைடு பீப்புள் அதிகமாக நடமாடுற ஏரியா, அப்போது வந்து இந்த ஃபயர் ஹோஸ் கேபினெட் இருக்கும், அதில் ஹோஸ் ரீல் இருக்கும். டேரெக்டாக அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எங்கெங்கே ஃபயர் ஆகிருக்கோ அந்த இடத்த நம்ம ஈஸியாக அணைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபயர் பிரைகேட் ஆப்ரேஷன். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்கள்ல, தீயணைப்புத்துறையிலேருந்து வந்து தீயணைப்பாங்களா, அது எப்போ நம்ம அவங்கள அழைப்போம்னா, இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், நம்ம ஒரு பில்டிங்கில் 20 ஸ்டோரி பில்டிங்னா அதோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே அது அணைஞ்சாதான் உண்டு. இல்லாட்டி இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டமும் ட்ராப் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும், எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போது நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸை அக்சஸ் பண்ணுவோம். அவங்க வந்து எவ்வளோ இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டமில் பில்டிங்க்கு கீழே ஒரு ப்ரீச்சிங் இன்லெட் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கெலாம் வந்து சர்வ் பண்ண முடியுமா அப்படின்றத அதில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் கனெக்ட் பண்ணாலே இது டேரெக்டாக இந்த எங்கே ஃபயர் ஆகிருக்கோ அந்த இடத்துல போய் வாட்டர் சப்ளை ஆகிரும். அப்புறம் இன்னொரு ப்ரீச்சிங் இன்லெட்டில் டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு லேடர் யூஸ் பண்ணி மேனுவலாக ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவாங்க.
ரோல்ஸ் ஆஃப் HVAC இன் ஃபயர் ஃபைட்டிங். இப்போது இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டேம்பர் இருக்குது. அப்புறம் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு இது பேர் வந்து ஃபயர் டேம்பர். ஃபயர் டேம்பர் எங்கெங்கே கொடுத்துருப்பாங்க, ஐடிஎஃப் ரூமு, எலக்ட்ரிக்கல் ரூமு, இந்த மாதிரி ஹையஸ்ட்டு ஒரு இடத்துல நிறைய தீ பற்றிக்கக்கூடிய இடம் இருக்குன்னா அங்கே வந்து ஃபயர் ரேட்டட் வால்வ் கொடுத்துருப்பாங்க. ஃபயர் ரேட்டட் வால்வில் ஃபயர் டேம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நமக்கு சப்ளையர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேரெக்டாக இங்கே தீ பிடிச்சிருச்சு எலக்ட்ரிக்கல் ரூமில் அப்படின்னா, இவங்க இந்த இந்த தீ வந்து இந்த ஸ்மோக் வந்து சப்ளை கூட கனெக்ட் ஆகி பக்கத்து ரூமுக்கு போகும்ல பிரான்ச் எடுத்து, அதுலேயும் போய் அந்த ஸ்மோக் வந்து சப்ளையரில் கனெக்ட் ஆகி நமக்கு அந்த அந்த ஸ்மோக் பக்கத்து ரூம்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஃபயரும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபயர் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபயர் டேம்பர் வந்து க்ளோஸ் ஆகிடும். வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ன்றது ஒரு ரூமுக்கு இத்தனை CFM தான் கூலிங் போகணும் அப்படின் போது நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். VAVன்றது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளோ செட் பண்ணிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது கூலிங் எடுத்துக்கும். இது வந்து மேனுவல், இது ஆட்டோமேட்டிக். ஒரு இடத்துல VCD வச்சாங்கன்னா VAV வைக்க மாட்டாங்க, VAV வச்சாங்கன்னா VCD வைக்க மாட்டாங்க. அது பேஸ்ட் ஆன் த பர்பஸ் அது சேஞ்ச் ஆகும். இப்போது ஒரு ஹியூமன் ஒரு பில்டிங்குள்ளே போகிறான். அவன் ஒரு 20 ஸ்டோரி பில்டிங்கில் 9th ஃப்ளோர் வந்து புக் பண்ணுறான். அவன் போயிட்டு லைட்டு ஃபேன்ஸ்லாம் ஆன் பண்ணுறான். அது எப்படி அவனுக்கு கரண்ட் வருது? இதுதான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் ரன் ஆகும். மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு ஒரு பில்டிங்க்கு கொடுத்துருவாங்க. ஒரு பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இந்த பில்டிங்க்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்ற மாதிரி அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு சப்மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஒரு ஃப்ளோர் வைஸாக இருக்கும். அந்த ஃப்ளோரில் இவங்க சப்மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு மூலிமா அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்றது நம்ம மெயின் இருக்கும்ல, வந்து மெயின் ஆன் பண்ணிக்கிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க, அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு மூலியமாக தான் உங்களுக்கு லைட் ஃபேன் ஆன் பண்ணுற அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவன் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும், ஃபேஸ் வாஷ் பண்ணுறான் சிங்க் மூலயமா, அப்புறம் க்ளாசட் யூஸ் பண்ணுறான், பாத் பண்ணுறான் இது ஷவர் யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா வாட்டர் சப்ளை மூலயமா வரும். வாட்டர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகும் ஒரு பில்டிங்கில் பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிரவுண்டில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் ஒன்று இருக்கும். அப்புறம் ஓவர் ஹெட் டேங்க் ஒன்று இருக்கும். இப்போது 30 ஸ்டோரி பில்டிங் 40 ஸ்டோரி பில்டிங்கும் போது நம்ம வீட்டில் வச்சுருக்க மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாட்டர் டேங்க் வச்சுட்டு அதுலேருந்து சப்ளை பண்ண முடியாது 40 மாடிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு கிரவுண்ட் டேங்க் இருக்கும், அதுலேருந்து சக் பண்ணி பூஸ்டர் பம்ப் மூலயமா லோ ஜோன், மிட் ஜோன், ஹை ஜோன் கொடுத்துருப்பாங்க. 30 ஸ்டோரி பில்டிங்னா ஃபஸ்ட்டு 10, அடுத்த 10, அதுக்கு அடுத்த 10ன்னு 3 பிரிச்சுருவாங்க. இது மூலயமா பூஸ்டர் பம்ப் கனெக்ட் ஆகி கிரவுண்ட் டேங்க்லேருந்து சக் பண்ணி மிட் ஜோனுக்கு ஃபில் பண்ணும். மிட் ஜோன்லேருந்து சக் பண்ணி ஓவர் ஹெட் டேங்க்கு ஃபில் பண்ணும். இது மூலயமா நம்ம கிராவிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம ஃப்ளோரில் டேரெக்டாக இந்த பைப்பை கொடுத்தோம்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கும், நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது, ஹையஸ்ட் ப்ரெஷரில் வரும். அப்போ ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வரணும்னு யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த ப்ரெஷரில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வேல்வ் யூஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வாட்டர் சப்ளையோட பர்பஸ்ஸு. அடுத்து மேஜர் ரோல் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண வாட்டர்லாம் எப்படி அவுட் சைடு கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்றது தான் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருக்கும். இப்போது நம்ம சிங்க் மூலயமா யூஸ் பண்ணுறது, வாஷிங் மிஷின் மூலயமா யூஸ் பண்ணுறது, க்ளோசட் மூலயமா யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம்? நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த பில்டிங்கில் நம்ம புதுசாக ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து வர தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பேலன்ஸ் லட்ஜ் வாட்டர் இதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்துறது தான் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது. இப்போ அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, எப்படி அதோட ஒர்க்கிங் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஏரியா ட்ரெயின், ஃப்ளோ ட்ரெயின் அப்படின்ட்டுருக்கு, வாட்டர் க்ளோசட் இருக்குது. அப்புறம் ஒரு பில்டிங்கோட பேக் சைடில் பார்த்தோம்னா தெரியும் இந்த பைப்ஸ்லாம் எப்படி ஸ்லோப்பில் ரன் ஆகிருக்கு, எப்படி கீழே இறக்குறாங்க அப்படின்றது வந்து இந்த இமேஜஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளோ ட்ரெயின் என்ன பண்ணணும்னா, ஓவராலாக ஒரு 3 கனெக்ஷனை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மெயின் பைப்லேருந்து கனெக்ட் ஆகி இதுலேருந்து ஸ்லோப் ரன் ஆகி அந்த ஃப்ளோரில் ஒரு மெயின் ஃப்ளோர் லைன் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ராப் டவுன் டு பிலோ போகும்.
இப்போ இந்த க்ளாஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு பைப்பு இருக்கும்ல, அது பேர் வந்து சாயில் பைப்பு. அந்த சாயில் பைப் வந்து அந்த யூஸ் பண்ண அப்புறம் உள்ள வாட்டர் சாலிட் வேஸ்ட் அப்புறம் அந்த லிக்விட் வேஸ்ட் எல்லாமே என்ன ஆகும், சாயில் பைப் மூலயமா அந்த பில்டிங்கோட பிலோவுக்கு போகும். அதாவது பேஸ்மெண்ட் ஃப்ளோர் எங்கள் கார்பரேஷனோட ட்ரைனேஜ் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை நோக்கி இதோட ரூட்டிங்ஸ் வந்து அமையும். இப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த பைப்புக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு கிளாசட் இருக்குது. ஸோ அதுலேருந்து சாயில் பைப் எடுத்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிப்பிக்கலாக கீழே உள்ள ஃப்ளோர்லையும் இருக்குது. இப்போ இந்த கனெக்ஷன் வந்து இப்படி தான் எடுத்துருவாங்க. ஒரு ஹெட்டர் பைப்லேருந்து பிரான்ச் பைப் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து பிலோ வந்து போய் கனெக்ட் ஆகிரும். ஏரியா ட்ரெயின் வந்து எது கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு ஏரியாஸு இல்லை பால்கனி, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அங்கே தண்ணி தேங்கிருக்கிறத வந்து இது மூலயமா எடுத்து கார்பரேஷன் ஏரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த ஆள் வந்து மறுபடியும் அவன் ரூம் போயிட்டு ஏசி ஆன் பண்ணுறான். பட் அவனுக்கு சரியான கூலிங் கிடைக்கல, அவனுக்கு ஸ்வெட் ஆகுது, ஒரு பேட் ஸ்மெல் அவன் வந்து ரெகனைஸ் பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ இதோட காசு என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்யூப்மெண்ட்டோட இஷ்யூவாக இருக்கலாம், இல்லாட்டி டெர்மினலோட சர்வீஸ் பிளாக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த இடத்தோட ஆர்கிடெக்சர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஏதாவது நியூ எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய எடுத்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவனுக்கு ப்ராப்பராக அந்த கூலிங் அச்சீவ் ஆகாது. இப்போ அது எப்படி சரி பண்ணலாம், நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங்கில் எப்படி சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஹெச்விஎஸில் ப்ராப்பராக அந்த கூலிங்க்கு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லோடு, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அண்டு தெர்மல் டிரான்ஸ்மிட்டன்ஸு. கியூனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இயங்குறது ஏரியா இன்ட்டு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் சிஎல்டிடின்றது வந்து கூலிங் லோட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. இதை கேல்குலேட் பண்ணி நம்ம ஒரு ரூமுக்கு கூலிங் கொடுக்குறோம். அடுத்து இஎஸ்பின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ப்ரெஷர் லாஸ் இருக்கும், அப்புறம் உள்ள டேம்பரு, நிறைய ஃபிட்டிங்ஸ் மூலயமா நம்ம கொண்டுட்டு போகிற கூலிங் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்புட்டு ஒரு கூலிங் கொடுக்குறோம். அது வந்து ப்ராப்பராக அந்த ரூமுக்கு அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்பரான கம்ஃபர்ட் கிடைக்கும். இந்த ஆப்பில் வந்து நம்ம இந்த இன்புட்லாம் நம்ம கொடுப்போம். லேட்டிடியூட்லாம், அந்த பில்டிங்கோட லேட்டிடியூட் எப்படி இருக்குது, லாங்கிடியூட் எப்படி இருக்குது, என்னென்ன ஆக்குபென்சி இருக்குது, உள்ள என்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்குது, எத்தனை லைட்டிங்ஸ் இருக்குது, லைட்டிங்கோட கிலோவாட் என்ன, அதெல்லாம் நம்ம ஆப்பில் ஒரு இன்புட்டாக கொடுத்து ஸ்டாண்டர்ட் படி நமக்கு ஓவரால் கூலிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ அவன் வந்து ஒரு டென்ஷன் ஆகிக்கிட்டான். அப்போ அவன் ஒரு சிகரெட் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டான். அப்போ அது என்ன ஆகுது, அடுத்தடுத்து கேட்ச் ஆகி பக்கத்து ரூமுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போது இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் இன்சிடெண்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது ஒரு ஸ்டோர், சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது அங்கே ஏன் இவ்வளோ தூரம் தாண்டின பிறகும் அங்கே ஏன் அணைக்க முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அந்த ஸ்ப்ரிங்க்லர் இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ட்ராப் ஆகிடுச்சு, எக்ஸ்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் நம்ம நாடுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸும் இமீடியட்டாக வந்துடுவாங்க. இப்போ இந்த ஃபயர் டேங்கர்ஸ் வருது பாருங்களேன், ஒரு ஃபயர் டேங்கரும் ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ப்ரீச்சிங் இன்லெட் இருக்கும், அந்த ப்ரீச்சிங் இன்லெட் மூலிமா டேரெக்டாக இன்டர்னல் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ரெண்டாவது அந்த ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு சப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் லேடர் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஃபயர் எங்கே இருக்கோ அந்த இடத்த அணைக்கிறதுக்காக சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஃபயர் ஆகுறப்போ இந்த பில்டிங்கோட அந்த டியூரபிலிட்டி வந்து குறையும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு பேசிக்காக உள்ள எம்இபி சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சர்வீஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு
நம்ம மாடல் பண்ணுறோம் அப்படின்போது நம்ம ஒரு ஜஸ்ட் சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாடல் பண்ணுறப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட சர்வீஸை மட்டும் பார்க்காம பேக்ரவுண்டில் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி அதோட அமைப்பு இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுலேருந்து ரொம்ப மைன்யூட்டான இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம நம்ம ஜஸ்ட்டு ரூட்டிங் தப்பாக எழுதியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சைட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா இது ஓவராலாக அதோட வடிவமைப்பே வந்து லாஸ் ஆகிடும். அதோட எடை தாங்கக்கூடிய தன்மை வந்து லாஸ் ஆகிடும். அப்போது நம்ம ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இது பர்மிட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ரூட்டிங் கொடுக்கணும். வேறு சர்வீஸோடு அட்ஜஸ்டே பண்ண முடியல அப்படின்போது தான் நம்ம இப்படி கொடுக்க முடியும். நம்ம கொடுக்குற ரூட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி போடுவாங்க ஆக்சுவலானா, இப்போ இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வருது, இல்லை ஒரு டக்ட்டு கேபிள் ட்ரே எல்லாம் ஒரே இடத்துல ஆக்குபை பண்ணி வருது அப்படின்னா நம்ம பில்டர்ஸ் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போகும்போதே இங்கே வந்து நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து ஒய் லாக் பண்ணியிருக்காங்க, கிரிட்லேருந்தோ இல்லை பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர்லேருந்தோ எவ்வளோ எக்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஒன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா நம்ம ரூட்டிங் வந்து அதுக்குள்ளே தான் கொடுத்தாகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு இஷ்யூவாக ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணணும். ஆர்எஃப்ஐனா ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதை ரைஸ் பண்ணணும். கிளைண்ட் அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது சைட்டில் போகும்போது பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற டக் ஃபிட்டிங்ஸ், நம்ம கொடுக்குற ஒரு ஃபிட்டிங்ஸுக்கும் அவ்வளோ காஸ்ட் ஆகும். அதை நம்ம மாடல் பண்ணும்போதே இது தேவையான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஃபிட்டிங் கொடுக்கலாமா, இப்படி கொடுத்தா நமக்கு ஃப்ளோ லாஸ் ஆகுமா, இது வந்து அப்ரூவ்டா அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாமின் பண்ணிவிட்டு நம்ம மாடல் பண்ணோம்னா நம்மளோட மாடல் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சைட்டில் நம்ம பைப்ஸை போட்டு எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்கன்றத இந்த இமேஜில் பாருங்கள். அப்புறம் சீலிங் டு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு இடையில எப்படி சர்வீஸ் ரன் ஆகுது, இவ்வளோ தான் நமக்கு சீலிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்குபை பண்ணி நம்ம சர்வீஸை ரன் பண்ணணும். அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம கேபிள் ட்ரே சைஸ் பண்ணுறதாகட்டும், டக் சைஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க ஃபைனலைஸ்டாக இதுவே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டக் சைஸ் பண்ணணும், கேபிள் ட்ரே சைஸ் பண்ணணும், ரூட்டிங் கோஆர்டினேஷன் பண்ணி ஆகணும். சில டைம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இது ஒரு லிஃப்ட் லாபி ஏரியா. ஒரு நம்ம பைப் ஷாஃப்ட் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க லிஃப்ட் லாபி ஏரியாலையுமே அவங்க ஷாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டீல் பில்டிங்கில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா எஃப்சியூ தெரியும். இந்த இடத்துல விசிடி வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எஃப்சி வந்து எப்படி எவ்வளோ ஃப்ளோ போகணும் அப்படின்றத மேனுவலாக லாக் பண்ணிடுவாங்க ஃப்ளோவை. அதுக்கு தகுந்தாப்புல அது ஃப்ளோ எடுத்துக்கும். அப்புறம் இந்த இடத்துல தெரியுது வந்து சிடிபி கண்டென்சேட் ட்ரெயின் பைப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அப்புறம் இங்கே டெம்பரேச்சர் ஷோ ஆகும், நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றது. அப்புறம் இங்கே கேமரா இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக எப்படி ரூட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே இந்த ஸ்டீல் பில்டிங்கில் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா அவுட் சைடில் உள்ள ஹீட்டும் கெயின் ஆகி நம்ம இன்சைட் சோர்ஸ் ஏரியாவுக்கு வரக்கூடாது, உள்ளே கொடுக்குற கூலிங்கும் அது ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்றனால இதை ஃபுல்லாக ஏக்டிட்டாக அடைச்சிருப்பாங்க இந்த மாதிரி இன்சுலேஷன் கொடுத்துட்டு. அப்போ என்ன ஆகும், நம்ம கொடுக்குற கூலிங் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம மாடல் பண்ணும்போது ஜஸ்ட்டு நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோன்ட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெண்டு ஆஃப்செட்டுன்னு போட்டுட்ருந்தோம்னா அவங்க டிசைனுக்குன்னு கொடுக்குற கேல்குலேஷன் வந்து லாஸாக போயிடும். நம்ம ப்ராப்பராக எங்கே பெண்டு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். நம்ம நிறைய கொடுத்துட்டோன்னா இப்போ ஸ்ப்ரிங்க்லர் பைப்புக்கு ஒரு இடத்துல ப்ரெஷர் இவ்வளோ வரணும்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிக பெண்டு வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் ஆக்சுவேட் ஆகாது. அது வந்து இன்கேஸ் ஃபயர் ஆகிடுச்சு அந்த இடத்துல அப்படிங்கும்போது ப்ராப்பரான ஒர்க் ப்ராசஸ் நடக்காது, அச்சீவ் ஆகாது. ரெண்டாவது தேவையில்லாத ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு ஃப்ளோர் கொடுக்குறோம், அடுத்தடுத்து அது டிப்பிக்கலாகவே இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிட்டிங்கோட காஸ்ட்டு 10,000. நீங்கள் தேவையில்லாமல் அந்த ஃபிட்டிங் கொடுக்குறீங்கன்னா அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு நீங்கள் ஒரு ஃபிட்டிங்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் வேறு மாதிரி போயிடும். ஸோ நம்ம மாடல் பண்ணும்போது ப்ராப்பரான குவாலிட்டியோட மாடல் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் எல்லாருக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ப்ராப்பராக எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்டில் தென் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.